வந்தாச்சு அஜய் பொறுக்கோ வந்தாச்சு சினிமா ரிவ்யூவோட வந்திருப்பாங்க அப்படிதான் யோசிக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த வாரத்தோட புது படம் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆக போது. திங்கக்கிழமை எங்கம்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜிகே சினிமாஸில் இருக்கோம். ஜிகே சினிமாஸ் வாசலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க ஒரு படத்தோட ரிவ்யூ. திங்கக்கிழமை என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா பழைய படங்க. அஜித்துன்னு சொன்னாலே செம்ம மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படியான மாசான ஒருத்தரோட படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுலேயும் இந்த படத்தில் பெரிய மாஸ் காமிச்சிருக்காரு. அந்த படம் தான் பில்லா படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படிலாம் கேட்டிங்கன்னா அவங்க ரசிகர் அடிப்பாங்க. எங்கள் தலை படம் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்போம், எதுக்காகலாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இவ்வளோ நேரம் செம்ம ரஷ்ஷாக இருந்தது. என்னென்னு பார்த்தா மீதி தேட்டர்லாம் ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ பில்லா படம் போட்டிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் மட்டும் 100% ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஹாப்பினஸோட போயிருக்காங்க. நிறைய பேர் வந்து படத்தை பற்றியும் தலையை பற்றியும் தலையோட அரசியல் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ பின்னாடி பாருங்களேன், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்து முடிச்சுட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன். வாய்ஸ் அண்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. டாடா பை பை. ரிவ்யூவில் மீட் பண்ணுவோம். பில்லா மூவி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பார்க்க நான் நகர்லேருந்து வந்திருக்க போர் இருக்குது. இது வந்து நெட்டில் விட்டோன்னே அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். இது எப்போ கரெக்டாக 18ஆம் தேதி வரும். ஒரு தலை மூவியும் வரப்போ அந்த டேட்டு 10ஆம் தேதி வந்து வேதாளம் ரிலீஸாக. ஸோ அந்த மாதிரி 18ஆம் தேதி இது எப்போ படம் வந்து ரிலீஸ் ஆகி 10-11 வருஷம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த 18ஆம் தேதி எப்போ வரும்னு வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் வந்திருக்கு மண்டே. என்னோடய ஆர்வத்தில் வந்து நான் நேற்றே வந்துட்டேன். நேற்று தான் ரிலீஸுன்னு வந்துட்டு கேட்குறேன் பில்லா படத்துக்கு டிக்கெட் கொடுக்கணும். நாளைக்கு பாப்பிடுங்கிறான் எனக்கு. ஸோ பாருங்கள், அப்போ நான் அந்த டேட்டு கூட நான் மறந்துட்டேன். ஒரு நாளும் அன்றைக்கி தான் ரிலீஸுன்னு அந்த ஒரு ஆர்வத்துலேயே வந்தேன். இப்போ நேற்று வந்து புக் பண்ணிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு போவேன். விஜய் சாரை நான் வந்து ஒரு 4 வாட்டி நேரில் பார்த்துருக்கேன். விஷால் ஷூட்டிங்கில் நான் போயிருந்தேன், பார்த்தேன். தூரத்தில் நின்று ஆனார். ஓரளவு வாய்ப்பு கிடச்சிச்சு, பார்த்தேன். மனுஷன் தங்கமான மனுஷன், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறதுலேருந்து எல்லாத்துலேயும் சரி. ஒரு ஜென்டில்மேன்னா அவர் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ பில்லா படம் வந்தோன்னா பார்க்க வந்திருக்கேன். பார்த்து முடிச்சுட்டு வெற்றிகரமாக போயிட்டுருப்பேன். இப்போ பழைய படமே ஹவுஸ்ஃபுல்லாகாமல் இருக்குது. தலையோட பழைய படம் வந்து இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. புது படம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, பழைய படம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்காது. தலைப்படம் வந்தாலே பழைய படமாக புது படமாக வந்தாலும் என்றைக்குமே ஹவுஸ்ஃபுல். ஏன்னா அவரோட லெவல் வந்து வேறு போயிடுச்சு. முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், தலையாகட்டும், தளபதி எல்லாருக்குமே ஒரு மார்க்கெட் இருக்குது. இப்போ தலையோட மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டு இதுக்கப்புறமும் இன்னும் மேலே போயிட்டு இருக்குமே தவிர ஒரு தடவை கூட குறையாது. அதுதான் அவர். அந்த அளவுக்கு இருக்கார் அவர். அந்த மாதிரி ஒரு பக்கா ஜென்டில்மேன்னா அவர் தான். எங்கள் அம்மா அப்பா எந்த அளவுக்கு நேசிக்கிறனோ அதே அளவுக்கு தலையை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ தலை. தலை வந்தாவே சீரியலில் வந்தவங்களுக்கு கெத்து தான் தலை. நான் வந்து பில்லா எதுவுமே பார்த்துட்டேன். மறுபடியும் தலையை பார்க்கணும். இப்போ தான் விசுவாசத்தை முடித்து பார்த்தோம். மறுபடியும் பில்லாவில் பார்த்தவனு சொல்லிட்டு வந்துக்கிறேன். நான் ஒரு 15 கிலோமீட்டர்லேருந்து வந்துக்கிறேன். இது தலையை பார்க்கணும். தலை வெறியன் நான். ஏன்னா பில்லா 2 நல்லாயிருக்கும். இது 2வது பாடு. இது நல்லாயிருக்கு. ஃபேமிலி ஃபுல்லாகவே பார்க்கலாம். நல்லாயிருக்கும் படம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் தளபதி ஃபேன் தான். ஓகேவா, தலைக்காக வந்தேன். படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலி ஃபுல்லாகவும் பார்க்கலாம். நல்ல சீன். தலை எதனால் பிடிக்கலாம் இல்லை, பொதுவாக எனக்கு பிடிக்கும். நான் விஜய் ஃபேன் தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், விஜய் ஃபேன் தான். ஆக்சுவலி எனக்கு தலை பிடிக்கும். எல்லா ஃபேனும் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி நான் 2 படத்துக்கு வரேன்னா இந்த படம் மட்டும்தான். ஓகேவா, நல்லா பிடிக்கும். விஸ்வாசம் நல்லா இருந்தமாரி இதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கு. பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். எக்ஸைட்டிங்காக இருக்குது பிரதர். அப்போ பார்த்தேன், மறுபடியும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. மாசா இருந்தார். அதுக்காக தான் வந்திருக்கோம். மாசா தலையோட கேரக்டர் அவரோட வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்காரு. வேறு எதுலேயும் இன்வால்வ் ஆகலை. ரீரிலீஸாக இல்லைங்க, தலையோட ஃபேஸ் வந்தாலே அதுதான் மாஸ். 1 வீக் முன்னாடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணி ஃபேமிலியோடு வந்திருக்கிறேன். தலை படத்தை என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். தலைனாலே பிடிக்கும், அவ்வளோதான். எதனால் பிடிக்கும்னா சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். இதெல்லாம் ஒரு காரணமாதிரி எனக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்து அஜித்தோட டை ஹார்ட் ஃபேனு. நான் மட்டும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிருக்கதே பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ன்ற ஒரே காரணத்தால் தான் என் ஒய்ஃப் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். விஜய் ஃபேன் சொல்லியிருந்தா நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். அவ்வளோதான். தலையோட பயங்கரமான ஃபேனு எங்கள் ஃபேமிலி எல்லாருமே. உங்களுக்கு தலை எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அப்பாவும் தலை ஃபேன் தான், அம்மாவும் தலை ஃபேன் தான். ஃபுல்லாக தலை படம் தானே வீட்டில். அதெல்லாம் ஏதாவது ஒரு தலைக்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்? மாஸ் தான். தலை படத்துக்கு வந்திருக்கேன். தலை எவ்வளோ பிடிக்கும்? நிறைய தலையை பிடிக்குமா? இந்த தலையிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? அஜித்ரால் பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? என்ன படத்துக்கு வந்திருக்க? பில்லாவா? பிடிச்சி வந்தே இல்லை அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்களா? அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்களா? பில்லா 2 ரொம்ப
நாள் கழிச்சு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. தலை தான் எப்போவுமே கெத்து. ஏன் தலை அவ்வளோ பிடிக்கும்? சும்மா தான் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். ஆக்சுவலி நான் விஜய் ஃபேனு. ஹஸ்பண்ட்காக தான் அஜித் படத்தை பார்க்கணும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இப்படிலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தான். அதனால தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கனால தான் பார்க்க வந்திருக்கோம். சரிங்களா, நான் தலையை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது தலை ஸ்பெசிஃபிக்காக இதனால தலை பிடிக்கும் எனக்குன்னா எல்லா இதுலேயும் பிடிக்கும். எப்படின்னு சொல்ல முடியும், ஒன்று பிடிச்சிருக்கும் பிடிக்கும். எப்போ போட்டால் எங்கள் தலையை வந்து நாங்கள் பார்த்தா போதும், எங்கள் தலை தரிசனம் கச்சா போதும். ஏன் தலை அவ்வளோ பிடிக்கும்? நல்லா வரும். தலையாக பிடிக்குமா? தலைனால பிடிக்கும். என்ன ரீசன் இருக்கு? சின்ன வயசுல இதனால ஒரு விஷயம் இருக்கும். அவர் எந்த இதுவும் இல்லாமல் வந்திருக்காருண்ணா. மற்ற நடிகர் மாதிரி இல்லையாண்ணா. கேரக்டர்னா கேரக்டர்னா அவருக்கு இவனை மாதிரி நான் பல யங்ஸ்டர்ஸ்க்கு உதாரணமாக வந்திருக்காரு. அதில் இவனும் ஒருத்தனா? இவன் யங்ஸ்டர் இல்லை சொல்கிற தலை வயசாகுது. நான் அவர் செம்மனா. அவரோட படம்லாம் வேற லெவலில் இருக்கும். பில்லா இப்போ போட்டிருக்காங்க. அடுத்து மங்காத்தாக்கு வெயிட் பண்ணுறோம். எப்போ மங்காத்தா வரும்னு வெயிட் பண்ணுறோம். 10 வருஷம் ஆனால் 100 வருஷம் ஆனால் அங்கே தலை படம் வந்து பார்க்கலாம்.